அமைதி ஒப்பந்தம் டொனால்ட் ட்ரம்ப் முன்னெடுப்பினுடைய பின்னணி என்னன்னு பார்ப்போம். இப்போது நோபல் பரிசுக்காக பல உலக நாட்டு போரெல்லாம் நிறுத்துறேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டு வந்தார். அவர் அதுக்காக நிறுத்துறார் அப்படின்னு ஒரு கருத்து இருந்தது. ஆனால் ட்ரம்ப் பொறுத்தவரைக்கும் அதுக்காக பண்ணலை, உலகம் முழுக்க அமைதி ஏற்படணும் அப்படிங்கிறத நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். உண்மையிலே இந்த காசா இஸ்ரேல் போர், ட்ரம்பினுடைய இந்த போர் நிறுத்த முயற்சியுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எகிப்தில் நடைபெற்ற அமைதி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்னணியில் காசா அமைதி ஒப்பந்தம் உறுதியாச்சு. 2023 அக்டோபர் 7 அன்னைக்கு தான் தாக்குதல் அப்படிங்கிறது நடக்கிறது. இஸ்ரேல் ஹமாஸ் 68,000 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. பல கட்டிடங்கள்லாம் இன்றைக்கி தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. குழந்தைகள்லாம் பசி பட்னியால் இறந்து போயிருக்காங்க. மனிதாபிமான அவலங்கள்லாம் எல்லாமே நடந்திருக்கிறது. இது எல்லாம் ஒரே முகமாக காசா தாங்கி நிற்க அங்கே அமைதியை ஏற்படுத்தியதாக மத்திய கிழக்கில் ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு பெற்றிருக்கார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இதில் மாற்றுக்கிறது கிடையாது. அமெரிக்காவிலிருந்து கிளம்ப முன்னரே காசா போர் ஓய்ந்தது, இது நான் நிறுத்தியது 8வது போர் அப்படின்லாம் முழக்க விட்டார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இப்போது அவருக்கு நல்ல வரவேற்பும் கொடுக்கப்பட்டது. இஸ்ரேல் நாடாளுமன்றமான நெசட்டில் அவர் பேசும்போது எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த நகரில் காசா அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டார். இந்த பயணம் முழுவதுமே ட்ரம்ப் துள்ளலான மனநிலையில் காணப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம். இந்த போர் நிறுத்தம் அமைதி ஒப்பந்தம் எல்லாவற்றுக்கும் தனக்கான கிரெடிட்களை எடுத்துக்கொள்ள அவர் எந்த வாய்ப்பையும் தவறவிடல் அப்படிங்கிறது உண்மைதான். காசா போர் முடிவுக்கு வந்த பிறகு அந்த பிராந்திய அமைதிக்கான புதிய சகாப்தத்தின் தொடக்கம் அப்படின்னு குறிப்பிட்டார். அமெரிக்க அதிபர்களாக இருந்தவங்க எப்போவுமே பார்த்தோம்னா வாஷிங்டனுக்கு நெருக்கமான இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு புதிய மத்திய கிழக்கு உருவாகவே விரும்பினாங்க, முயற்சி பண்ணாங்க. அதில் ட்ரம்ப்பும் விதிவிலக்கு கிடையாது, அவரும் அதே தான். மத்திய கிழக்கினுடைய அமைதியும் ஸ்திரத்தன்மையும் வர்த்தகத்துக்கு முதலீட்டுக்கும் அவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது அமெரிக்கா எப்போவுமே கவனத்தில் கொண்டிருப்பாங்க. அந்த வகையில் பார்த்தோன்னா அமெரிக்க அதிபர்கள் வரிசையில் கடைசியாக ட்ரம்ப் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஒரு அடிப்படை மாற்றம் வரணும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கார். பயங்கரவாதமும் மரணங்களும் முற்று பெறும் தருணம், மாறாக நம்பிக்கையும் இறையருளும் தொடங்கும் காலம். இது இஸ்ரேலுக்கும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கும் ஒரு நீடித்த நல்லிணக்கத்தின் தொடக்க காலம். இது விரைவில் பிரம்மாண்டமான பிராந்தியமாகும் அப்படிங்கிறத நான் வலுவாக நம்புகிறேன். புதிய மத்திய கிழக்கின் வரலாற்று விடியல் அப்படின்னு மத்திய கிழக்கின் புதிய முகத்தை பற்றி பேசினார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இந்த மாதிரி பேச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசா அமைதி ஒப்பந்தம் ஒட்டுமொத்த பிராந்தியத்திலும் நிலவக்கூடிய சிக்கல்களுக்கான தீர்வு அப்படிங்கிற துணியிலே இருந்துச்சு. ஆனால் பாலஸ்தீனர்கள் நில உரிமை மீட்கப்படும் வரை, இஸ்ரேல் அவர்களுடைய நிலத்தை கட்டுப்படுத்தும் வரை நீடித்த அமைதிக்கும் ஸ்திரத்தன்மைக்கும் வாய்ப்பில்லை அப்படின்னும் பாலஸ்தீன உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடியவங்களாம் சொல்கிறாங்க. இது முடிவு அப்படிங்கிறது வேற, ஆனால் இப்போது தற்காலிக நிறுத்தம் தான் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இஸ்ரேல் காசா ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க உள்நாட்டில் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு மீது ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் அதிகமாச்சு. அவர் மேலே அதிபர் கடுமையான அதிருப்தியிலும் இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போது ட்ரம்ப் தன்னுடைய உரையில் பெஞ்சமின் நேதன்யாகுவை மன்னிக்கணும் அப்படின்ற கோரிக்கை முன் வச்சிருந்தார். பெஞ்சமின் மீது விலையுயர்ந்த பரிசு பொருட்களை பெற்றதாக ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாடாளுமன்றத்தில் பேசிய ட்ரம்ப், அதிபர் அவர்களை நீங்கள் ஏன் நேதன்யாகுவை மன்னிக்கக்கூடாது, இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் நேதன்யாகுவையும் மன்னிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ரம்ப் பேசியிருந்தார். அப்போது நாடாளுமன்றத்தில் ஆதரவு குரல்கள் அப்படிங்கிறது அதிகமாச்சு. போர்க்காலத்தில் ஒரு சிறந்த பிரதமர் நேதன்யாகு அப்படின்னு சான்றிதழ் கொடுத்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அமெரிக்கா கிட்ட அதிநவீன போர்க்கருவிகளை எப்படி நேதன்யாகு பேரம் பேசி வாங்குவார் அப்படிங்கிறதையும் சுட்டிக்காட்டி பேசினார் ட்ரம்ப். எங்ககிட்ட அதிநவீன போர்க்கருவிகள் இருக்குது. கடந்த 2 ஆண்டுகளில் நாங்கள் இஸ்ரேலுக்கு $21 பில்லியன் மதிப்பிலான போர்க்கருவிகளை கொடுத்துருக்கோம் அப்படின்னார். காசாவை தரைமட்டமாக்க இஸ்ரேல் பயன்படுத்தியதில் பெரும்பான்மையானவை அமெரிக்காவிடமிருந்து பெற்ற கருவிகள் தான் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல கவனிக்கத்தக்கது அப்படின்னு நேதன்யாகுவை புகழ்ந்து தள்ளிய அதே வேளையில் இஸ்ரேலுடைய கொடூர தாக்குதல்களையும் சர்வதேச அரங்கில் எழுந்துள்ளதை சுட்டிக்காட்டும் பேசினார். இந்த உலகம் பெரியது, வலுவானதும் கூட இந்த போரில் வென்றது உலக நாடுகள் தான் அப்படின்னும் இஸ்ரேலின் மேற்கத்திய கூட்டாளிகள் பல கடந்த சில மாதங்களாகவே பார்த்தோன்னா பாலஸ்தீன சுதந்திர நாட்டுக்கு வலியுறுத்தி வந்தாங்க. இந்த நிலையில் சர்வதேச அழுத்தங்களுடைய பங்கை சுட்டிக்காட்டிய ட்ரம்ப், நீங்கள் இந்த போரை நிறுத்த முன்வந்த தருணம் முக்கியமானது. இதை இன்னும் 2-3-4 ஆண்டுகளுக்கு நீங்கள் நீடித்திருந்தால் அது இன்னும் மோசமாக இருந்திருக்கும். இப்போது இதை நீங்கள் நிறுத்தியதால் வரலாற்றில் நினைவு கொள்ளப்படுவீர்கள் அப்படின்னு இஸ்ரேல் பிரதமரை குறித்து பெருமையாக பேசியிருந்தார். அப்போது இதில் பல்வேறு அரசியல் பின்னணிகள் இருக்கிறதாக கூட பார்க்கப்படுது. இதுவரை காசால் நிகழ்ந்த படுகொலைகளுக்கு இஸ்ரேல் பொறுப்பேற்கணும்
அப்படின்னு பாலஸ்தீன உரிமை செயற்பாட்டாளர்கள் வலியுறுத்தி வரதும் கவனிக்கத்தக்கது. இஸ்ரேல் நாடாளுமன்ற உரையில பாலஸ்தீனத்துக்கு ஒரு குறுஞ்செய்தியை கடத்தினார் ட்ரம்ப். காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனர் இனி ஸ்திரத்தன்மை, பாதுகாப்பு, கண்ணியம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறார். பாலஸ்தீனர்களுக்கான வாய்ப்பு இப்போது தெளிவாக இருக்கிறது. அவங்களுக்கான வியப்பு, அவங்களுக்கு வரக்கூடிய இந்த வாய்ப்பு பயங்கரவாத பாதையில் இருந்து முற்றிலும் விடுபடுவது, அவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வெறுப்பை விதைக்கும் குழுக்களை கண்டு அப்புறப்படுத்தணும். மிகப்பெரிய துயரம், மரணங்கள், கடின காலங்களுக்கு பின்னர் பாலஸ்தீனர்கள் இனி தம்முடைய மக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கணும். இஸ்ரேலை பழி வாங்குவதில் இருந்து திசை திரும்பணும் அப்படின்னும், இஸ்ரேல் காசாவில் நிகழ்த்திய தாக்குதல்கள், அதனால் மக்கள் புலம்பெயர்ந்தது, உடைமைகளை இழந்தது, நிலங்களை இழந்தது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு உலகத்துக்கே மிகப்பெரிய ஒரு சோகமாக தான் பார்க்கப்பட்டது. இருந்தாலும் அது முடிவுக்கு வந்திருக்குது அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய வரவேற்கக்கூடிய ஒன்று தான். இஸ்ரேல் காசா விவகாரத்துக்கு இடையே ட்ரம்ப் ஈரானை பற்றியும் பேசினார். ஈரானில் அணுசக்தி கூடங்கள் மீது இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் அதை பற்றியும் அவர் பேசினார். அந்த தாக்குதல்கள் ஈரானுடைய அணுசக்தி திட்டங்களுக்கு வைக்கப்பட்ட செக் அப்படின்னார். ஈரானுடைய இராணுவ தலைவர்கள் அணுசக்தி விஞ்ஞானிகளை இஸ்ரேல் வீழ்த்தியதற்கும் வாழ்த்து தெரிவித்தார். இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது தாக்குதல்கள் நடத்திருக்காவிட்டால் காசா அமைதி ஒப்பந்தம் சாத்தியமாக இருக்காது அப்படின்னாரு. அதே வேளையில் ஈரானோட பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா தயாராக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். பேச்சுவார்த்தைக்கு சம்மதித்தால் ஈரான் மீதான பொருளாதார தடைகள் விலக்கிக் கொள்வது பற்றி பரிசீலிக்கும் தயார் அப்படிங்கிறார். மொத்தத்தில் இந்த காசா அமைதி ஒப்பந்தத்துக்கு முன்னாலும் அதற்கு பின்னரும் ட்ரம்ப் ஆற்றிய உரைகள் எல்லாமே பார்த்தோன்னா மத்திய கிழக்கின் மிகப்பெரிய முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய அமைதி தூதர், மத்திய கிழக்கினுடைய நான் தான் மிக முக்கியமான தலைவன், அமைதி தூதர் அமெரிக்கா தான் அப்படின்னு பிரகடனப்படுத்தும் அளவில் தான் இருந்தது அப்படின்னும் சொல்லப்பட்டது.